பச்சைக்கிளியா? பச்சைக்கிளி தான் கூப்பிடுற. நீதான் அந்த மெட்ராஸ்காரங்கள ஓடி போயிட்டல. நாலும் எம்மாடி எவ்வளவு பெரிய வீடா இருக்கு. யாரோட வீடு இது? என்ன இப்படி கேட்டுட்ட? நம்ம வீடு தான். சென்னையில் இது மாதிரி எனக்கு நிறைய வீடுங்க இருக்கு. எனக்கு இருக்கிறதுலேயே சின்ன வீடு இதுதான். வணக்கம் தல. ஏங்க யாருங்க இவங்கெல்லாம்? பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பயமா இருக்குங்க. சே இவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தாம்மா. சென்னையில் ஸ்டைலாக இப்படி தான் இருப்பாங்க. நாளைக்கு நமக்கு வடபழனி முருகர் கோயிலில் கல்யாணம் இல்லையா, அதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நீ வாமா. அக்கா அக்கா நாலு வந்திருக்காங்க. வணக்கக்கா. அட்வான்ஸ் வாங்கி 10 நாளைக்கு மேல ஆச்சு. நீ சொன்ன கேலி என்ன ஆச்சு? அக்கா கூட்டு வந்துட்டேன்க்கா. எங்க காணோம். இல்லக்கா நம்ம வீட்டுல விட்டு வந்திருக்கேன்க்கா. அவளை அங்க விட்டுட்டு உனக்கு இங்க என்னடா வேலை? ஓ பேலன்ஸ் வராதுன்னு பாக்குறியா? அப்படி இல்லக்கா. இந்த மீதி போய் தூக்கிட்டு வா. நான் வரேன்க்கா. சீக்கிரம். இது பாலு வீடு தானே? ஆமா சார். உங்களுக்கு என்ன வேணும்? பாலு தான் வேணும். ஆமா, நீங்க யாரு? நான் அவரோட வைஃப் தான். என்ன சார் விஷயம்? அவருக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு பிரச்சனைமா, அத பத்தி விசாரிக்க வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க சார்? என்ன பிரச்சனை? அவருக்கு ஏதாவது? அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அவரால மத்தவங்களுக்கு தான் பிரச்சனை. என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு தெளிவா சொல்லுங்க சார் ப்ளீஸ். அவன் வேலைக்கு போன இடத்துல வேற ஒருத்தன் பொண்டாட்டிய இழுத்துட்டு ஓடி போயிருக்கான். ஊருக்குள்ள ஒரே பிரச்சனை. ஊருக்காரங்களாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அத பத்தி விசாரிக்க தான் வந்திருக்கோம். சார் நீங்க சொல்ற மாதிரி அவர் ஒன்னும் அப்படிப்பட்டவர் இல்ல சார். ரொம்ப தங்கமானவர் சார். உன் புருஷன் தங்கமா தகரமான்றத நாங்க சொல்றோம். அவன் எங்க இருக்கான்றத மட்டும் நீ சொல்லு. அவர் அப்ப வேலைக்கு போனதுதான் சார். திரும்ப வீட்டுக்கு வரவே இல்ல சார். 3 நாளா செல்போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். இதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சார். என்ன பண்றதுனே தெரியல சார். நீ ஒன்னும் பண்ண வேணாமா. அவன் வந்தாலோ இல்ல போன் பண்ணாலோ எங்களுக்கு தகவல் சொல்லு. அது மட்டும் போதும். சரிங்க சார். என்ன ஏட்டு போலாமா? சரிங்கய்யா. சரி கிளம்பு போலாம். அவளை இழுத்துட்டு வாங்கடா. விடுங்க. பாலு விடுங்க ராயனா. விடுங்க. ஒரு பாவி என் புருஷனை விட்டுட்டு உன்னை நம்பி வந்தனேடா. என் தலையில நானே நெருப்பள்ளி கொட்டிட்டேன். என்னைக்கு உன் வீட்டு படியை தாண்டி வந்தியோ அன்னைக்கே உன் வாழ்க்கை போச்சுடி. பெரிய உத்தமி மாதிரி நடிக்கிற. இதான் வாடி. நந்தினி நந்தினி என்னம்மா? என்ன கண்ணெல்லாம் செவந்தா மாதிரி இருக்கு? மாமாவை எதிர்பார்த்து கண்ணெல்லாம் செவந்துருச்சோ? போதும் வாயை மூடுங்க. நான் உங்களுக்கு என்னங்க குறை வச்சேன்? நான் உங்களுக்கு எவ்வளவு நம்ப இருந்தேன். அதுக்கு இப்ப என்ன ஆச்சு? நீங்க வேலைக்கு போன இடத்துல என்ன பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். போலீஸ் வந்து உங்களை விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டாங்க. இனிமே உங்களை நம்ப முடியாது. ஒழுங்கா அந்த பொண்ண அவ புருஷனோட சேர்த்து வச்சுட்டு வாங்க. இல்லனா நம்ம வாழ்க்கை இனிமே ஒண்ணு சேராது. அது வரைக்கும் என்னோட முகத்துல முழிக்காதீங்க. நந்தினி நந்தினி எத்தனை குடும்பத்தை பிரிச்சிருப்போம். இப்போ நம்ம குடும்பம் பிரியும் போதுதான் அதனோட வலி தெரியுது. முதல்ல பச்சைக்கிளி அவ புருஷனோட சேர்த்து வைக்கணும். வாடா பாலு, நேத்து மாதிரி ஏதாவது மடப்புறா மாட்டுச்சா? இல்லக்கா, அதாவது ஏய் என்னடா இழுவ? அக்கா, இந்த பச்சைக்கிளி பொண்ணை மட்டும் தயவு செய்து திருப்பி கொடுத்துருக்கா. நீ கொடுத்த பணத்தை வேணாலும் திருப்பி கொடுத்துறேன்க்கா. என் கையில சிக்கின பொண்ணும் புலி வாயில மாட்டின மானும் திரும்பி வந்ததா சரித்திரமே இல்ல. யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? நாய்க்கடி நாதாரி கிட்ட பேசுறேன். நாய் கடிச்சா உசுறு போயிடும். ஜாக்கிரதை. உன் காலை பிடிச்சி கெஞ்சி கேக்குறேன்க்கா. நீ என்ன சொன்னாலும் செய்யறேன்க்கா. தயவு செய்து அவளை மட்டும் திருப்பி அனுப்பிச்சிருக்கா. அக்கா, நீ மட்டும் அந்த பொண்ணை திருப்பி அனுப்பலன்னா
என்ன பண்ணுவ? அப்புறம் நான் போலீஸ்ல சொல்ல வேண்டியிருக்கும்க்கா. டேய் பாலு, நீ என்ன பெரிய ஆளா? ஆளு நீ என்னையே போட்டு கொடுக்க போறியா? இனிமே உன்னை விட்டு வைக்க கூடாது. டேய் குடிக்கடா இவனை. ஏய் என்னடா இதெல்லாம்? ஏய் பேலே, காசு இருக்கிற இடத்துல தான் காத்து வீசும். குடிக்கடா இவனை. வணக்கம் சார். எங்கே இருந்தாலும் இப்பதான் சார் டீ குடிக்க போயிருக்காரு. இருக்கானா? இருக்காரு சார். என்ன கேஸா? இல்ல சார். இல்ல லூசா சொல்லியா? சரி நீ போய் முனியாண்டி விலாசில் 3 பிரியாணி வாங்கிட்டு வா. சரிங்க சார். நீ என்னம்மா சாப்பிட்ற? ஒண்ணும் வேண்டாம் சார். சும்மா சாப்பிடுமா. சரி நீ போய் 3 பிரியாணி வைக்க. சரிங்க சார். ஓகே. மறக்காம என் பிராண்ட சரிங்க சார். மறந்துடக்கூடாது. ஓகே சார். சார் இவனுங்க என்ன கேசியா? இம்பாக்ட் சார். ஆமாயா, கோடி கோடியா கொள்ள அடிக்கிறவனை விட்டுருவான். 5-10 அடிக்கிறவனை அப்படியே வளைச்சு வளைச்சு பிடிக்க வேண்டியது. விரட்டி விடிய ஆடணும்ல. ஓப்பன் பண்ணியா? ஐயா வேணுங்க ஐயா, சின்ன பொண்ணுங்க ஐயா, விட்டுருங்க ஐயா. 10 நாள் ரிட்டையர் ஆக போற. ரிட்டையர் பண்ண முழுசா வேணுமா வேணாமா? போ வெளியில போயா. சாப்பிடுமா சாப்பிடு. வேண்டாம் சார். வீட்லயும் வேலை செய்ய விட மாட்டா, இங்கேயும் வேலை செய்ய விட மாட்டா. ஏங்க சொல்றே. வழக்கம் போல நம்ம குழந்தைக்கு ஃபிக்ஸ் வரும்ல, அது போல இன்னைக்கு வந்துருச்சுங்க. குழந்தைய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரம் வாங்க. என்னங்க சீக்கிரம் வாங்க. சாப்பிடுமா சாப்பிடு. இப்பதான் ஒருத்தன் மனுஷனாகி போறான், நீ மிருகமாயிடாத. யோ ஏட்டு, அடுத்தது நான் தான் இந்த ஸ்டேஷனுக்கு எஸ்ஐ. வேலையை பார்த்துட்டு போய் எழுந்திருமா. வீட்டை விட்டு வீதிக்கு வந்த பெண்களுக்கெல்லாம் இதாம்மா கதி. உட்கார நாற்காலி போதி மரத்துல செஞ்சாலும் உட்காரம் அத்தனை பேரும் புத்தம் கிடையாதுமா. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? வாமா